ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/6/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள், உலக அகதிகள் தினம், கரிநாள், தசமி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மிதுன லக்னம், இருப்பு 4 நாழிகை 26 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 6:41 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7 மணி 8 நிமிடங்கள் வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:35 மணி வரை சௌபாகியம், அதன் பின்பு இரவு 9:39 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 6:41 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 5 மணி 7 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7 மணி 8 நிமிடங்கள் வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் வந்து சேரும். அதே மாதிரி இன்னைக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப பேரானந்தம் தரும். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது எல்லாருக்குமே ஒரு அதி அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பா கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடம், விருப்பஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். என்ன, புத பகவானோட நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். இன்னைக்கு ஒரு செலவு உங்களுக்கு சுபமா வந்து சேரும். அதுமே எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவருடன் வெளியில் சென்று சுற்றி மகிழ்வார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோம்னா அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா உங்க வீட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. எந்த குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதம். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். எதிர்பாராத சில நன்மைகளை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பரபரப்பா தான் இருப்பீங்க இன்னைக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். அதனாலே நீங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் சிறக்க உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். அதேபோல் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இனிய செய்தி ஒன்று காதுக்கு இனிமையாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்செடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுல சுத்தமா கவலையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். உங்க மனசு மாதிரி வெள்ளையா இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ராசிநாதன் பாக்யஸ்தானத்துல இருக்கார். அதாவது சந்திராஷ்டமெல்லாம் போய் இப்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அறிவு திறன் விருத்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியினை காட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகளும் உடல் அளவில் இருந்து வந்த உபாதைகளும் மறையும். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு கடக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கும் இருக்கு. சந்திராஷ்டமம் இருந்தாலே சில குழப்பங்கள் வந்து சேரலாம். சரியா? ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் அந்த சந்திர பகவான் அங்க இருந்தாலே ஒரு குழப்பம் இருக்கும் மனசுல. அதே மாதிரி உத்தியோகத்துல தன்னம்பிக்கை குறையலாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிரத்தை அதிகமாக தேவைப்படும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. சந்திராஷ்டமம் இருந்தாலும் சங்கடங்களை சமாளிக்கும் பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதவும் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை
கன்னிராசி அன்பர்களை, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்புன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் உங்களோட 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துல இருக்கார். அங்க ஆல்ரெடி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். இருந்தாலும் 2 பேரும் உங்க 7ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்க்கறார். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் டென்ஷனா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இருந்தாலும் சந்திர பகவான் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். அதே சமயம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரிடம் அன்பாக பேசி வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கல்வியில் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வடிவம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உத்தியோகத்துல ஓரளவுக்கு சிறப்பான சூழல் இருக்குங்க. பகைருணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அதே சமயம் சனீஸ்வர பகவான் அங்க இருக்கார். என்ன இப்ப பிறகுற குழந்தைகளுக்கு, அதாவது இன்னைக்கு பிறகுற குழந்தைகளுக்கு புனர்ப்பு தோஷம் இருக்கு. புனர்ப்பு தோஷங்கிறது என்னன்னா சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் சேர்றது. இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சவாலே சமாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி உத்தியோகத்துல கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை, நீங்க எதிர்பார்க்கிறபடி ஓரளவுக்கு சிட்டிஸ் என்ன ஓடின்னு இருக்கோ அந்த மாதிரி ஓடும். சரியா? அப்புறம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசுல லைட்டா கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் சனீஸ்வர பகவான் 2 பேரும் சேர்ந்திருக்கார். அதனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா இந்த காரியம் சக்சஸ் ஆகுமா, வெற்றியை கொடுக்குமா, இல்லைன்னா தோல்வி ஆயிடுமா, இல்ல அவ்வளவுதானா போட்டுக்குச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அதே சமயம் நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் சிறிய குழப்பம் ஒன்று வந்து நீங்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று குழப்பத்துடனே காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதை திருப்திப்படுத்தும். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம். சுகஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். அதே சமயம் சந்திர பகவான் அங்க போயிடுறார். சோ கேந்திர ஸ்தானத்துல 2 கிரகங்கள். சோ இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வருமானத்தை கொண்டு வந்து தரும். குடும்பத்துல சின்ன குழப்பம்லாம் வந்து போகும். ஆனா அதை பத்தி எல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் பெரிய அளவுல கவலைப்பட மாட்டீங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க.
அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? தைரியம் 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 தான் இன்னைக்கும். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடம் சனீஸ்வர பகவான், அதே சமயம் சந்திர பகவான் அங்க இருக்க. சோ இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் தைரியத்தோடு எடுப்பீங்க. இருந்தாலும் சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க. அந்த அளவுக்கு இல்ல. ஆஸ் இட் இஸ் என்ன போயிட்டு இருக்கோ போயிட்டு இருக்கு. கவலைப்படணும். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில திட்டங்களை அறிவிப்பதன் மூலம் அதிரடியான லாபம் கிடைப்பதற்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க. ஜாக்கரி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். சில நேரங்கள்ல சந்தோஷம் இருக்கும், சில நேரங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இருந்தாலும் சந்தோஷத்தை சந்தோஷமா எடுத்துக்கோங்க, குழப்பத்தை ஓரமா தள்ளி வச்சிருங்க. சரியா? அடுத்தபடியா இன்னைக்கு குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அதேபோல் அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இன்னைக்கும். ஏன்னா சந்திர பகவான் உங்க ஜென்ம ராசியில இருக்கார். கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவான் வந்ததுல இருந்தே கொஞ்சம் உங்களுக்கு மனசுல குழப்பம் இருக்கு. கரெக்டா? என்னடா அது விட்ட பாடு இல்ல தொட்ட பாடு இல்லன்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் என்னன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானத்துல ராகு பகவானும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். 2 பேரும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகல. ஆனா இன்னைக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் படிப்பில் கவனம் அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக அமையும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவி அல்லது தனியார் கடனுதவி தள்ளி போகலாம். கவலை கொள்ள வேண்டாம். சிறிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.